ராஜகுமார் கோயில மாதிரி நான் ஸ்கந்தபுரத்திலிருந்து தையல் வள வந்திருக்கிறேன். நான் வரும்பொழுது எனக்கு இந்த மிஷின் கையாள தெரியாது. இப்பொழுது நான் சட்டை வந்து முழுமணியா வெட்டி தைக்கக்கூடிய டேலண்டில் இருக்கிறேன். அதுக்கு நல்லபடியாக பழக்கி டீச்சர் வந்திருக்கிறான். இப்போ நான் எந்த புக் பண்ணாலும் நான் தைக்கக்கூடிய டேலண்டில் இருக்கிறேன். அடுத்தது எனக்கு வெளி மாவட்டங்களில் போயிருந்து தையல் பழக்கம் எல்லாம் சரியான கஷ்டம். இந்த ஊருக்கு வேண்டபடியா எனக்கு சுகமாக இருக்கின்றது அந்த தையல் பழகிறதுக்கு. அதற்கு ஆசிரியருக்கும் 08 அன்பின் கரம் மிஷன் மெயிலுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனது பேர் பிரித்திசன் சைலினி. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். நான் இங்கே வரைக்குள்ள கஷ்டப்பட்டுதான் வந்தேன். நான் பிள்ளைகளை விட்டுட்டு வர்றதுக்காக இப்ப வந்து நல்ல பிரயோசனமா இருக்கு. டீச்சர் தெளிவா சொல்லித்தாரா, விளங்கக்கூடிய மாதிரி எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி கவனிச்சு வடிவா சொல்லித்தாரா. நான் இப்ப டீச்சர் சொல்லி தந்த அவளை உடுப்பும் தைப்பேன், வெட்டி நானே தைப்பேன், எனக்கும் தைப்பேன், என் பிள்ளைகளுக்கும் அந்த வெட்டின துணியில மிச்ச துணியில என் பிள்ளைகளுக்கும் நான் தைச்சு கொடுக்குறேன். இப்ப உடுப்பு நான் வருங்காலத்துல இந்த ஜீவாவற்று அன்புங்கிறதுல பழகின இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன். நான் இப்ப ஹஸ்பண்ட் இந்த உழைப்புலதான் இப்ப இருக்கிறேன். இப்ப நான் எந்த கையால நான் உழைச்சு என் பிள்ளைகளையும் நல்ல வழி நடத்துவேன், எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுவேன். டீச்சருக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். நல்ல படிவா தெளிவா எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி நீட்டா சொல்லித்தாரா. இங்க பழக ஜீவாவட்டத்துக்கு மென்மேலும் நிறைய பேர் வந்து பழகுங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்ப நாங்க கிளிநொச்சியில போய் பழகுறதுனாலும் அதுக்கு காசு கட்டினாலும் இப்படி தெளிவா ஒருத்தர் சொல்லி தர மாட்டேன். இந்த டீச்சரை மாதிரி நல்ல வடிவா தெளிவா எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி திருப்ப கேட்டாலும் பேசாம கொள்ளாம நீட்டா சொல்லித்தர. எத்தனை முறை வேணும்னாலும் கேட்டு பழகலாம். நான் இப்ப வடிவா தைப்பேன். முதல் இங்க வரைக்கும் எனக்கு வெட்டவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, கை கூட வெட்ட தெரியாது சட்டைன்னு. இப்ப நான் எனக்குரிய சட்டை எல்லாம் வெட்டி தைப்பேன். அது மாதிரி இந்த ஜீவாவற்று அன்புங்க வந்து பழகுங்க. வந்து பழைய நல்ல பிரயோசனமா இருக்கும். எனக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துறது நல்ல பிரயோசனமா இருக்கு. இந்த 5 ஜீவாவுற்று அந்த நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். மிஷன் மெயில் நிறுவனத்துக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நல்ல பேர் நேசரத்னம் சுதர்ஜனி. நான் விளையாடு வெஸ்கந்தபுரத்திலிருந்து வாரேன். எனக்கு ஜீவவுத்தி அஞ்சுங்கரங்கள்ல தையல் பழகி நமக்கு சொன்னா கூட எனக்கு சரியான ஆசையா இருந்தது. அப்ப வரணும் பண்ணிட்டு மகளும் நானும் வாரம். எனக்கு இப்ப 47 வயது, கணவர் காயப்பட்டது. அப்ப இப்ப இந்த தையலுக்கு வந்தது எனக்கு எந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்குது. என்கிட்ட நான் எந்த கணவற்ற கையை எதிர்பார்க்காமக்கி நானும் பிள்ளைகளும் தைச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரணும். முதல் அன்பு ஜீவவுத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அதே மாதிரி டீச்சருக்கும் இந்த பழக வந்த முன் உதாரணமா வழிகாட்டின வழிகாட்டி போன மாணவர்களுக்கும் அது மாதிரி நாங்களும் நல்ல இது திறமையா தைச்சு வந்து இன்றைக்கு 20 நாள் நல்ல திறமையா தைச்சு நாங்க முன்னுக்கு நிக்கிறோம். இதுக்கு காரணம் ஜீவவுத்துக்கும் சன்மன்னங்காக்கும் டீச்சருக்கும் நன்றி சொல்றோம். வணக்கம். இந்த ஜீவவுட்டு அன்பின் கரங்கள் தையல் பயிற்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இதுல வந்து 4வது பிள்ளைகள் வந்து இப்ப பழகி கொண்டிருக்கிறோம். வரும்போது வந்து உண்மையில மிஷின்ல நூல் போக்க தெரியாமலும் வெட்ட தெரியாம மிஷின்ல இருக்காதாக்களும் வந்திருக்கணும். 1 பேர் தான் மிஷின்ல இருந்து தைச்சு பழகினார்கள். அப்படிதான் வந்தவங்க இப்ப வந்து 3 பேரும் தங்களுக்குரிய உறுப்பை வந்து தாங்களே வெட்டி தைக்கக்கூடிய நிலைமையில மாறி இருக்கிறோம். இப்ப இந்த வச்சை பொறுத்தவரையில 1 மாசம் தான் 20 நாட்கள் தான் முடிஞ்சிருக்குது. 20 நாள்லயே தங்களோட உறுப்பை தாங்களே வெட்டி தைச்சு ஆர்டர் எடுத்து கூட தைச்சு கொடுக்கக்கூடிய நிலைமையில மாறி இருக்கிறோம். இதை ஆரம்பிச்சது வந்து உண்மையில எல்லா கிராமத்துல உள்ள மக்களுக்கும் வந்து நிறைய பயனை தருவது. ஏன்னா பெண் தலைமை குடும்பங்கள் எல்லாம் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம பிள்ளைகளை விட்டுட்டு வெளியால போய் வேலை செய்ய இல்லாம தூரம் அவங்களை கிராமத்தை பொறுத்தவரையில வந்து இங்க வந்து வேலை வாய்ப்புகள்ன்றது வந்து குறைவு. இங்க வந்து வேலைக்கு போறோம்னு சொன்னா டவுன் பக்கம் 20-30 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அப்படி இல்லைன்னா தோட்ட வேலைகள் அப்படியான வேலைகள் தான் வரும். அதை எல்லாருக்கும் வராது. அப்ப இதை பழக்கிறதால வந்து அவன் வாழ்வாதாரத்தை வந்து வீட்டு செல்லக்கூடிய வசதியும் இருக்குது. வீட்டில இருந்து தங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு தங்களோட பிள்ளைங்க வேலையை பார்த்துக்கொண்டு
தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி அமைச்சு விட்டுருக்குறாங்க. இது வந்து இன்னும் இதே மாதிரி பல கிராமங்கள்ல வந்து தொடரணும் மட்டும் இந்த நிறுவனத்துக்கு நன்றியை கூட்டிக்கொண்டு அதை சப்போர்ட் பண்ற மிஷன் மெயின் நிறுவனத்துக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன்.